பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று இடையில கூட சொன்னேன். நான் பேசி வருகிற காரியத்தை தொடர்ந்து பேச வேண்டும் என்றும் நான் உங்களோடு சொன்னேன். ஆனால் பாடின மாத்திரத்தில் எனக்குள்ளே இன்னும் ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்ததினாலே நான் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். ஏன்னா ஆண்டவர் எங்கே போனாலும் எதை பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க, அங்கே உங்களுக்கு அருளப்படும்னு சொன்னார். அந்த வார்த்தையை இன்றைக்கு நான் அனுபவித்ததினால உங்களோடு பேசுவதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எந்திரிச்சு கட்டில்லையோ, பீரோலையோ, டேபிள்லையோ, கார்லையோ, ஹேண்ட்பேக்லையோ, wherever put in the Bible, will you please take in your hand and turn the particular passage, book of Genesis, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இங்கு அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். இங்கு அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடனுமே ஐயா, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடனுமே ஐயா, பரிசுத்தமாகணுமே. இங்கு அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இங்கு அசைவாடும்
ஆவியான தேவா. காலோன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலோன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேலையாய் எழும்படுமே, தேசமெங்கும் செல்லண்டுமே. சேலையாய் எழும்படுமே, தேசமெங்கும் செல்லண்டுமே. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 23 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி அவளை ஆதாமிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். என கண்பானவர்களே, நல்ல கவனிங்க. எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. இயேசு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து அந்த கல்வாரி சிலுவையில மரிக்கப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. என்ன நடந்தது? 32ஆம் வசனத்திலே அவரோடு கூட 2 கள்ளர்களை என்ன செய்தாங்க? சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். வாசிங்க 19:32. அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட. ஏன்னா நாம் இன்னைக்கு சொல்றோம், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான். எனக்கு அன்பானுடைய நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபங்களை போக்கிவிட்டார், பாவங்களை நீக்கிவிட்டார். அவருடைய தழும்புகளான நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம் என்று ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆக்கினை அடையும் போது அவரை சிலுவையிலே 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. யோவான் 19:1 மிக அழகா எழுதி வச்சிருக்கார்.
அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்து போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். எனக்கு அன்பாருடைய அவர் இப்படி அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இதை வேதநாய சாஸ்திரி பாடும்போது ரொம்ப அழகா பாடினார். என்ன அழகா பாடினா தெரியுமா? பொற்பமிகு வானுலகம் உலகம் படைத்த பர பொருளே, பொற்பமிகு வானுலகம் உலகம் படைத்த பர பொருளே, இங்கு பொந்தியும் பிலாத்த நண்பனையும் வந்து நிற்கும் காரணமே கோவே. செய்ய கண்கள் உறைஞ்சு வந்து திருக்கணங்கள் தடித்து மிக வீங்கி முழு சென்னியன்றோ மங்கள்தான் வெள்ளம் ஒன்று இருப்பதெல்லாம் கோவே. பொன்பமிகும் வானுலகம் உலகம் படைத்த பல பொருளே, இங்கே பொந்திய பிலாத்த நண்பனையில் வந்து நிற்கும் காரணமே கோவே. கற்பனை பெரிய பாவத்தால் கடினராக்கினை படாமல் இங்கு காப்பதற்கு தீர்ப்பிலிட்டோம் தீயோனில் மாதே. பொற்பமிகும் வானுலகம் உலகம் படைத்த பல பொருளே, இங்கே பொந்திய பிலாத்த நண்பனையில் வந்து நிற்கும் காரணம் கோவே. மையருளின் ஒரு கடினை காணிகையில் படுத்தின பாடெல்லாம் இங்கு பல்கொலைங்க தாதடிக்க தங்கமுற்ற கோலமிடும் மாதே. பொன்பமிகு வானுலகம் உலகம் படைத்த பல பொருளே, இங்கு பொந்திய பிலாத்த நண்பனையும் வந்து நிற்கும் காரணம் கோவே. எனக்கு அன்பான இந்த பொற்பமிகும் வானுலகத்தை படைத்த பரம்பொருள், அந்த பரம்பொருளை இப்ப என்ன பண்றாங்க ஜனங்கள் விளங்கி கொள்ளல. முள்ளுனால முடிய பின்னி மேலே ஒரு அங்கியை உடுத்தி போர்ச்சேவர் கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து யூதருக்கு ராஜான்னு அவர் அவமானப்படுத்தி சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க. அப்படி போகும்போது 2 கள்ளர்கள், உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒவ்வொரு சிலுவை தியானத்திலும் இது என்ன செய்யறோம், தியானிக்கிறோம். 2 கள்ளர்கள், ஒருவன் வலது பக்கத்திலையும் இன்னொருவன் இடது பக்கத்திலே அறையப்பட்டிருந்தான்.
அந்த நாட்கள்ல சிலுவையில் அறையும் போது சாயங்காலத்துக்குள்ள மரிக்கலைன்னு சொன்னா அவருடைய எலும்புகளை முறிப்பது வழக்கம். இப்போ சேவகன் அரைஞ்சாச்சு. அந்த 3ஆம் மணி வேளையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் மாண்டார்னு பாடுறோம்ல. என கண்பாருடைய அந்த நேரத்தில் பூமி அந்தகாரப்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. மத்தேயு 27:46 வாசிக்கிறோம். அவர் மகா சத்தமிட்டு, மத்தேயு 27:46 வாசிக்க பார்க்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலு ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அதே 49ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்கட்டும் என்று பார்த்தான். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது. அதனால்தான் நாம பாடுறோம். யாரு? இயேசு பிரகாஷ் அந்த காலத்துல பாடினார். ரொம்ப அழகா மைனஸ் கல்ல உருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கண்ணார கண்டு கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். முருகாதோ நெஞ்சோ குரல் கேட்டு வந்து நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடம்பனில் குரல் கேட்டு வந்து நடமாட செய்ததினாலோ முதல் கால்களில் அணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே. முதல் கால்களில் ஆடியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கண்ணார தந்து கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். உருகாதோ நெஞ்சம். கையெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கையெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கரம் நீட்டி தொட்டு நில்லாதோ உங்கள் கைகளில் அணியோ அரசே அதுதான் சிலுவையில் பரிசே. உங்கள் கைகளில் அணியோ அரசே அதுதான் சிலுவையில் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கல்லார தந்து கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். உருகாதோ நெஞ்சம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவரோடு கூட அந்த சிலுவை காட்சியை பார்க்கிறோம். அவர் சத்தமிட்ட ஆவியை ஒப்புவித்த வேளையிலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கு கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கண்மலைகள் பிளந்தது. கல்லறைகள் கூட திறந்தன. இதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தாங்க. எனக்கு அன்பானுடைய அப்படி சிலுவையில் அறையப்பட்டிருந்த வேளையிலே
அவருக்கு பக்கத்தில் வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். இவங்களே என்ன செஞ்சிருந்தாங்க? சிலுவையில் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பலவிதமான தண்டனைகள் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொன்னால் நேரம் இல்லை. இப்போ வலது பக்கத்தில் ஒரு கள்ளை, இடது பக்கத்தில் ஒரு கள்ளை. யோவான் 19:32 வாசிக்க கேட்போம். அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளை மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். ஏன்னா அவன் சாகாம இருந்தான். அதனால அப்படி முனைங்கிட்டே கிடந்ததை பார்த்து அவருடைய கால் எலும்புகளை என்ன செஞ்சாங்க? ஒடிச்சாங்க. ஒடிச்சதுனால அதுக்கப்புறம் அவன் செத்து போவான். ஆனா அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஏன்னா எலும்புகள் என்ன செய்யக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் எலும்புகள், புதிய ஏற்பாட்டில் உபதேசம். ஏன்னா அந்த எலும்புகள் உருவாக்கும் சக்தி கொண்டது. அதனாலதான் தேவன் ஆதியாகமம் 2:7 மண்ணினால மனுஷனை படைச்சார். ஆனா அந்த பெண்ணை எதுல இருந்து படைச்சாரு? எலும்புனால உருவாக்கினார்னா, எலும்புனால உருவாக்குறது நீயும் நானும் மணவாட்டி உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீயும் நானும் உருவாக்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம், நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள். அல்லேலூயா. நீ நான் இந்த உலகத்துல புருஷனா, மாமனா, மச்சனா, எந்த கழுத குட்டியாவது வாழலாம். ஆனா அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது நீ யாரு, நான் யாரு? மணவாட்டி. அதனாலதான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? எல்லாருக்கும் தெரியும். பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அன்பாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. யோவானுக்கு காண்பித்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்கே ஏறி வா, சம்பவிக்க போகிறத காண்பிப்பேன்னு சொல்லி அந்த மேலிருந்து மணவாட்டி இறங்கி வருகிறதை, மணவாளன் இறங்கி வருகிறதை காண்பித்தார். அவள் அலங்கரிக்கப்பட்டவளாய். ஏன்னா இன்னைக்கு நீயும் நானும் பூமியில எந்த உறவுலையும் இருக்கலாம். மாமனா, மச்சானா, மாமன், நாரா, கடைசி வரைக்கும் இழுவட்டு கூட போகலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீயும் நானும் யாரு? மணவாட்டி. நீயும் நானும் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக. 2 கொரிந்தியர் 11:2 படி நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையில் நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமா, நீங்க நானும் கற்புள்ள கன்னிகையாக எங்க போகணும்? மணவாளன். மணவாளனுக்காக நிக்கணும். சாஸ்டிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லா மனுஷனுக்கும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். we are going to சொல்லுங்க, we are going to appointed as a bride, மணவாட்டியாக. ஏன்னா மணவாளன் வருவார். நாமளும் பாடுறோம். என்ன பாடுறோம் சொன்னா ஞாபகம், எனது மணவாளனே என் இதய ஏக்கமே
பெரியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மணவாளனே. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து. சங்கீதம் 19 வாசிக்கிறோம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, உன் செவியை சாய்த்து கவனமாய் சிந்தித்துக்கொள். உன் தகப்பன் வீட்டை மறந்துவிட, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நீயும் நானும் ராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. அல்லேலூயா. இந்த எலும்புகள் முறிக்கப்படலாமா? உபதேசத்தை என்ன செய்ய முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. என கண்பாருடைய இந்த எலும்புகள், இயேசுவினுடைய எலும்புகள் முறிக்கப்படலை. ஆனா அவன் விலாவிலே தான் குத்தினான். 33-34 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 19:33-34. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. சரி. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். இதை வச்சு தானே ஒரு பாட்டு எழுதுனாங்க கீர்த்தனையில. ஈட்டியால் சேவகன் எட்டியே கோத்த இறைவன் மீளாவதில்லை. எட்டியால் சேவகன் எட்டியே கோத்த இறைவன் மீளாவதில்லை. அவன் தீட்டிய தீட்டையும் பொருதியும் ஜலமோ திரண்டு ஓடுது பார். அவன் தீட்டிய தீட்டையும் பொருதியும் ஜலமோ திரண்டு ஓடுது பார். சந்திரே சூரியன் சகலவன் தேனைகள் சகியாமலாடுகையோ. சந்திரே சூரிய சகலவன் தேனைகள் சகியாமலாடுகையோ. தேவ சுந்தர மைதல் போய்விடும் காட்சி துடிக்கா
எடுத்த கோலமிதோ அதி எருசலேம் அதிவன் இளமணமாய் எடுத்த கோலமிதோ. ஹல்லேலூயா. அப்பொழுது அவரிடத்துல வந்தபோது அவர் மரித்திருந்தார். பிலாத்து கூட அதை கேட்டு இவ்வளவு சீக்கிரம் மரிச்சாரான் ஆச்சரியப்பட்டான். இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. எனக்கு அன்பாருடைய அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலை. ஆனால் ஒரு சந்தேகம், மறிச்சிட்டாரான்னு பார்க்கறதுக்கு ஒரு காரியம் செஞ்சான். அவன் விழாவில் ஏசுன செய்தான், ஈட்டினால அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஏன்னா அந்த விழாவில இருந்து ஏன் எலும்பு எடுத்தார் தெரியுமா? அவருக்காக நாம் ஐயா ஆயத்தம் பண்ண மட்டுமல்ல, நிந்தைகளையும் சகிக்க வேண்டிய எலும்புகள் மறந்துடக்கூடாது. இந்த எலும்புகள் உருவாக்கப்படுகிறது. மண்ணினால மனுஷனை உண்டாக்கினார், ஆனால் அந்த எலும்பு உருவாக்கும் சக்தி உள்ளது. என்னென்ன உருவாக்கும்? இந்த எலும்புக்குள்ள என்னென்ன இருக்கும்? யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து, நல்ல கவனிங்க, வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். ஆமா, மறந்துடாதீங்க, செத்தாலும் இந்த பாவம் நம்ம என்ன செய்யும்? பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே. என்னில் பலாபம் எல்லாமே பாவம், என்னில் பலாபம் எல்லாமே பாவம், தாகும் காலமே. வாலிபனாகி உன் தேவனை தேடி ஓடிவா. என்னில் பலாபம் எல்லாமே பாவம், தாகும் காலமே. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அதுல மாற்றம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையும். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய எலும்புகள் ரொம்ப நாள் கிடக்கும். மனுஷனுடைய சரீரத்தில் போய் பாருங்க, சத தோல் நரம்பெல்லாம் என்ன செஞ்சிடும்? போய். ஆனா எலும்பு பல ஆண்டுகளுக்கு அது என்ன செய்யும்? இருக்கும். இந்த எலும்புகளுக்குள்ள வால வயதின் பாவங்கள். இன்னைக்கு நம்ம வாலிப வயதுல, அதனாலதான் வேதம் அழகா பிரசங்கி சொன்னார், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறிந்து கொள். அதனாலதான் ஐயா பாடினார். யாரு? ஃபாதர் என்ன பாடினாரு? வாலிபன் தன்னது படி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. வாலிபன் தன்னது படி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வதில்லை. தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வதில்லை.
ஹalleluya. வால வயதின் பாவங்கள். வாலிப வயசுல தான் பாவம் என்ன செய்யும், நம்ம இழுக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுது, வாலிபனே கன்னியரே பாடு, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை பாடு. என கண்பாலே வாலிப நாட்கள் கிடைக்கக்கூடாத நாட்கள். யோவான் அதனால்தான் சொல்றாரு, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 யோவான் 2 வாசிக்கிறோம். பலவான்கள் என்று எண்ணி உங்களுக்கு எழுதுகிறேன் சொன்னார். இந்த வால வயதின் பாவங்கள் தான் மனுஷன் எலும்பு முழுக்க அடைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. அதனால தான் இந்த எலும்பு அங்கே போய் பூமியில் போனாலும் நியாய தீர்ப்புக்கு நிச்சயமாக எந்திரிக்கும். அநேக நேரங்களில் நமக்கு இப்படி ஆழமான சத்தியங்கள்லாம் சொல்றது இல்லை மக்கள். எலும்புனோட நம்ம சாதாரண நினைச்சிடும். யோபு சொல்றாரே 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உம்முடைய கரங்கள் என்னை எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கினது. அது மட்டுமல்ல, எதனால உண்டாக்கினாரா? எலும்பையும் தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். மனுஷ வாழ்க்கையில சரீரத்தில் எலும்பு, சதை, தோல், நரம்பு. ஏன்னா இந்த நரம்பு சதையெல்லாம் நிச்சயமா உருகி போகும். ஆனா அந்த எலும்பு மட்டும் நிச்சயமா நியாய தீர்ப்புக்கு நிற்கும். ஏன்னா அந்த எலும்புகள் உருவாக்கும் சக்தி உள்ளது. உதாரணமா பாருங்க, யோபின் புஸ்தகத்தில் நான் பார்த்தோம், வால வயதின் பாவங்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த எலும்புகள் உருவாக்கும் சக்தி உள்ளதுங்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறுவருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். எலிசாவினுடைய கல்லறையில போட்டு விட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எலும்புகள் உருவாக்கும் தன்மை உள்ளது ஐயா. ஆனால் அந்த எலும்பு முறிக்கப்படக்கூடாது. எனக்கு அன்பார்களே, அது மட்டும் இல்லை, இந்த எலும்புக்குள்ள இன்னொரு காரியம் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எரேமியா 20:9 வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும். நல்ல கவனிங்க, ஆண்டவரை இப்ப நீ துதின்னு சொல்றோம். எதுக்கு? ஏன்னா அவரை பிரஸ்தாபப்படுத்துன்னு ஏன் சொல்றோம்? யாத்திராம 20:24 அவர் சொல்லியிருக்கிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மத்தேயு 8:7 வச்சிருக்கார், நான் வந்து அவனை குணமாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஆனா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து இளைத்து போனேன். ஆமா, எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. பொறுக்க கூடாதபடிக்கு அந்த எலும்புகளுக்குள்ள அடைபட்டு கிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் பிரசங்கிக்கணும். எனக்கு அன்பானுடைய, அதனால்தான் நீங்களும் நானும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. ஏன்னா டாக்டர் கில்பர்ட் குமார் பாடினாரே, எல்லாம் உங்களுக்கு தெரியும், பாடினா தெரியும்.
சத்திய பாதையில் சுவிசேஷம் கூடி, சத்திய பாதையில் சுவிசேஷம் கூடி, சீராக செல்லும் இந்த பயணம் நல்ல நித்திய வாழ்வை நிர்மலமாக்கும். சீராக செல்லும் இந்த பயணம் சத்திய பாதையில் சுவிசேஷம் கூடி, சீராக செல்லும் இந்த பயணம் நித்திய வாழ்வை நிர்மலமாக்கும். சீராக செல்லும் இந்த பயணம் ஆக பயணம் 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 ஆக பயணம் ஆக பயணம் பயணம் ஆக பயணம் பயணம் சத்திய பாதையில் சுவிசேஷம் கூடி, சீராக செல்லும் இந்த பயணம் நல்ல நித்திய வாழ்வை நிர்மலமாகும். சீராக செல்லும் இந்த பயணம். ஏன்னா இந்த எலும்புகளுக்குள்ள வார்த்தை அப்படி அக்கினியை போல பற்றி எரியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், எப்ப முடிஞ்ச மட்டும் சுவிசேஷத்தை என்ன செய்ய சொல்லு, அடக்கி வைக்காத, தீர்க்க தரிசனத்தை அடக்கி வச்சிடாத. அடக்கி வச்சுனா அது அக்கினியா வைத்து ஒன்று இழைத்து போகப்படும். அதனால தான் நோய் வருது, கை காலில் ஐயா வலிக்குது 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 வலிக்குது. ஏன்னா அந்த எலும்புகளுக்குள்ள பாவம். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத பிரச்சனை, இன்னொரு பக்கம் அது உருவாக்கும் சக்தி கொண்டது. ஐயா மறந்துடாதீங்க, இந்த எலும்புகள் முறிக்கப்படலாமா சொல்லுங்க? முறிக்கப்படவே கூடாது. அதனால தான் நாம அடக்கம் பண்றோம். அது மட்டுமல்ல, இந்த எலும்பு பரிசுத்தம் இருக்கும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50, 25, 26. தேவன் உங்களை சந்திக்கும் போது மோசே என்ன சொல்றாரு? கடைசி காலத்துல, ஏன்னா அவர் 110 வயதுல மரிக்கிறார், கண் பார்வை கூட அவருக்கு மங்கல. என கண்பார்வை இந்த மோசேட்ட காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவன் அழைத்து மோசே கையில தான் என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன்னா அவன் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், கேட்டேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை அறிந்தேன், அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும் ஏவியரும் எபூசியரும் கானானியரும் வாழ்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தில் கொண்டு போய் இறங்குகிறேன் என்று சொன்னவர் மோசேயிடம் தான் சொன்னார். இந்த மோசே எகிப்தில் போயிருந்த நாட்கள் எனக்கு அன்பானுடைய ஒரு நாள் அடிமை வாழ்விலிருந்து புறப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? யோசேப்புக்கு இருந்துச்சு. ஏன்னா யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் வந்தபோது அவர்களை ஒடுக்கினான். எவ்வளவாய் ஒடுக்கினான் அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் என்று யாத்திராகமம் 1:12 சொல்லுகிறது. இந்த யோசேப்பு ஐயா அறியாத ராஜன், அவனுடைய கீர்த்தியை அவனுடைய தேவ பக்தியை அறியாத ஒரு மனுஷன். ஆனா அவன் சாப்பிட்ற நாள்ல சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க பார்ப்போம். 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஏன்னா வருஷந்தோறும் அவருடைய கிருபை இருக்கு. ஆனா ஒரு வருஷம் கட்டாயம் வரும், தேவன் உங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, என் இடத்திலிருந்து எங்க கொண்டுட்டு போனோம்? எங்க கொண்டு போனோம்? பாடுனமே என்ன பாடணும்? ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
நாளில் வாஞ்சையுடனே தேடி வந்த எங்கள் தெய்வமே. வாலிப நாளில் வாஞ்சையுடனே தேடி வந்த எங்கள் தெய்வமே. அன்பென்றால் என்ன அறியாத போது, அன்பென்றால் என்ன நான் அறியாத போது, எல்லை நீர் கண்டீரே எல்லாமே. அன்பென்றால் என்ன நான் அறியாத போது, எல்லை நீர் கண்டீரே எல்லாமே. ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான இந்த மோசேட்ட ஒரு நாள் தேவன் உங்களை சந்திப்பார். 400 வருஷம் ஆனாலும் சரி. ஏன்னா அன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. 40 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்த இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு அழுததுனால அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு விசுவாசம் அவிசுவாசம் வந்ததுனால அவளுக்கு 40 நாள்ல சேர வேண்டிய 400 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மத்தியில் கோராகின் புத்திரன் யார் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் வேற வந்தது. இத்தனை தாண்டி யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? தேவன் உங்களை சந்திக்கும், தேவன் உங்களை சந்திக்கும் நாளிலே என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு ஏன்னா அந்த அடிமைத்தன பூமியில என் எலும்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த எலும்பு மணவாட்டியாய் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த மணவாட்டியா இருக்கிறது அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அது ராஜா வருகைக்கு என்ன செய்யணும்? நாம பாடுறோம்ல, ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். போராட்டமே நேராகணும், கரடாட்டமே சமமாகணும். இந்த பூமி வெந்தனகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவளை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே. வேகமாய் 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 வேகமாய். அந்த நாளில் Hallelujah, 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 hallelujah. எனக்கு அன்பானவர்களை, எலும்ப நம்ம பழைய ஏற்பாட்டில் எலும்புகள், இந்த யோசேப்பின் எலும்புகளை யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் புறப்பட்டாங்க. எல்லாரும் வெள்ளி உடைமைகளை கேட்டு வாங்கினான், பொன்னுடைமைகளை கேட்டு வாங்கினான், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, புறப்பட்டாங்க. ஆனால் யோசேப் மோசே எதை கொண்டு போனான் தெரியாதா? யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஏன்னா தலைச்சங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. அப்படி சங்கரிக்கப்பட்டவனா பார்வோன் வீட்டில் இருந்து எல்லா வீட்லையும் கூக்குறன். உடனே அப்பா நீங்க போங்கப்பா போங்கப்பான்ட்டான். உடனே எல்லாருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து, ஐயா கொண்டு வந்த காணிக்கைக்கு அளவில் அவ்வளோ கொண்டு வந்தாங்க. ஆனால் மோசே எதை கொண்டுட்டு போனா? யாத்ராகமத்தில் வாசிக்கிறோமே, என்ன கொண்டு போனா? யோசேப்பின் எலும்புகளை. ஏன்னா அவன் என்ன பண்ணாங்க, அவன் கேட்டிருந்த என்ன கேட்டிருந்தான், தேவன் உங்களை நிச்சயமா ஒரு நாள் சந்திப்பார்,
அப்படி சந்திக்கும் போது நீங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுவீங்க. அப்படி புறப்படும் போது என் எலும்பை என்ன செய்யக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது, எகிப்தில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவன் எகிப்தினுடைய ஒரு காரியத்தை கூட விரும்பலை. எகிப்தில் அடிமையாத்தான் வந்தான், ஆனால் அடிமைத்தனத்தில் நான் இருந்துடக்கூடாது. உடனே அவன் என்ன செய்தான், இப்படி சொல்லி ஆணையிடுவித்து கொண்டான். அப்புறம் என்ன செய்தான், பூரண மரிதவள்ளமாய் மரித்த போது அவனை ஒரு பெட்டியில் என்ன செய்தாங்க, வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம செத்தா எதுல வைக்கிறோம், பெட்டியில. அவனை பெட்டியில வைத்தாங்க. அந்த எலும்புகளை மோசே மட்டுமில்ல, யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். எங்க செத்தாலும் கரெக்டா நம்ம அங்க தகப்பனுடைய வீட்டுக்கு நாம அதனால தான் நான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பரகதி திறந்து வானில் திறந்து, பரகதி திறந்து வானில் திறந்து, நரபடிவாய் வந்து ராஜமுல்லாசன் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பாசிலநாதன் மாமரிநூதன், பாசிலநாதன் மாமரிநூதன், இயேசுவின் திருமுக தரிசனம் நோக்கினார். என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. ஹல்லேலூயா. நாம எதிர்பார்க்கிறது அதுதான். எங்க போய் சேரணும், தகப்பனுடைய வீட்டுக்கு. யாக்கோபு அன்றைக்கு ஆபிரகாம் எங்க அடக்கம் பண்ணாங்க, சாராள அடக்கம் பண்ணும் போதே ஏத்தின் புத்திரன் கையில் என்ன செய்தான், ஆபிரகாம் ஒரு நிலத்தை சும்மா தாரேன்னா, ஐயா நீர் எங்களுக்கு பிரபுவா இருக்கிறு, காசு என்னையா, காசு அப்புறம் பார்த்துக்கோன்னா. ஆனா அவரு சொன்னார், இல்ல 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 இல்ல, அதுக்கு எவ்வளவுன்னு சொல்ல, அதை நிறுத்து கொடுப்பேன்னு சொல்லி 400 சேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுத்து என்ன செய்தார், வாங்கினார். அந்த நிலத்துல, அந்த முற்பிதாக்களின் நிலத்துல அங்க போய்தான் அடக்கம் பண்ணப்பட்டது. காரணம், இந்த எலும்பு ஒரு நாள் பரிசுத்தம் உள்ளது, எழுந்திருக்கும் ஐயா. யோசேப்பு என்றால் பரிசுத்தம். அவனுக்கு ஒரு பைபிள் கிடையாது, புத்தி சொல்றதுக்கு அண்ணமார் கூட கிடையாது, கண்டிச்சு வளர்த்துற தகப்பன் தாய் கூட கிடையாது. ஆனால் தேவனோடு வாழ்ந்தான். யோசேப்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா காட்டுக்கழுதையை போல விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37:28 மீதியானியர் கையில் 20 வெள்ளிக்காசுக்காக அவன் என்ன செஞ்சிட்டாங்க, விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனும் கர்த்தரோடு இருந்தான். அதனால்தான் அந்த போத்திவாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா கர்த்தர் உன்னோடு
நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிரா என்னோடு வந்து பதிலா, எதிரா என்னோடு வந்து பதிலா. மேகத்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காலம் எல்லாம் கூட வருது. மேகத்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காலம் எல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் எல்லாருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்பு என்றால் பரிசுத்தம். ஏன்னா பாவம் அவன் எலும்புக்குள்ள கிடையாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நித்தம் 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 அவனுக்கு இழுப்பு இருந்துச்சு. வா என்னோடு சயனி, வா என்னோடு சயனி. ஆனா அவன் சொன்னா, இந்த வீட்டிலே என்னிலே பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறதினாலே உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நானே அந்த பரிசுத்தம்ங்கிற யோசேப்பின் எலும்புகள் நம்ம கையில் எப்போ இருக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன்? அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்குமா. எனக்கு அன்பானவர்களே, இந்த எலும்பு எங்க போய் சேரணும்? காரணம், பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டினா என்னது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய பெட்டி. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னா, உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எங்கள் ஸ்தாபனங்களிலே எழுந்தருளுன்னு சொன்னான். இங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. சரி, அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். நல்ல கவனிங்க, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துடித்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகளும். இந்த நாடு 2 நாளாகமம் 5:10 வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அங்கே என்ன நடந்தது? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல், அப்பா என்னாச்சு? 2 கற்பலகைகள் மட்டும். இன்னைக்கு அதுதான் சத்திய சபைக்குள்ளே இருக்கு. பொற்பாத்திரத்தையும் காணோம், ஆரோனுடைய துளித்த கோலையும் காணோம். இப்ப எது மட்டும்தான் இருக்கு? உடன்படிக்கை கற்பனை, கற்பனை பலகை. அந்த 10 கற்பனை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எது இருக்கணும்?
உடன்படிக்கை பெட்டி. எது இருக்கணும்? பரிசுத்தம் என்கிற எலும்பு அந்த வைக்கப்பட்ட பெட்டி. நாம ஒரு நாள் மணவாளனாகிய கிறிஸ்துவிடத்தில் போய் சேரும்போது பரிசுத்தம் இல்லாமல் தேவனோட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்னா அவர் யாரு? நாம பாடுவோம்ல, என்ன பாடுறோம்? பரிசுத்த கூட்டம் நடுவே அசுத்தம் யாவும் நீக்கியே சுத்தம் பின்னும் சுத்த ஜோதியே இருப்பா அசுத்தம் யாவும் நீக்கியே அவிதே சபாவினாரே தேவனிலக்கம் செய்யானியோ அவிதே சபாவினாரே தேவனிலக்கம் செய்யானியோ. பரிசுத்தம் என்கிற அந்த எலும்பு வாழ வயதின் பாவத்தின் எலும்போடு போயிடக்கூடாதுங்க. நம்முடைய எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை சொல்லாமல் அடைச்சு கடைசியில் தாங்க முடியாமல் இழைத்து போயிடக்கூடாது. நீயும் நானும் ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல, எப்போ கர்த்தருடைய காற்று அடித்தாலும் உடனே வந்து ஒன்று சேர்ற மாதிரி இருக்கணும். ட்ரம்பட் அடித்தா அதனால தான் எஸ்ஐகே தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு வந்து காட்டுறார். திருப்புங்க 37ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பள்ளத்தாக்கின் வெட்டவெளி எங்கும் அந்த எலும்புகள் மகா எப்ப செத்ததோ தெரியாது, மகா திரளாய் குவியலாய் கிடந்தது. உலர்ந்தது மட்டுமல்ல விடாய்த்ததுமாய் இருந்தது. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நாமளா தான் என்ன சொல்லியிருப்போம்? எலும்பை பத்தி நமக்கு என்னன்னே தெரியாது. இது எலும்பு, ஏன்னா நம்ம ஆட்டு எலும்பு மாட்டு எலும்பை தின்னுட்டு சூப்பி தூரத்துக்கு போடுறோம் நாய்ட்ட. எலும்பை பற்றி நமக்கு ரகசியம் தெரியாது. எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு மனுஷன் எலும்பு இல்லாட்டா அவன் என்ன ஆவான் சொல்லுங்க பாப்போம். ஒரு சமயத்தில் ஒரு போதகர் பிரான்ஸுக்கு போனார். அங்கே போகும்போது அவங்க யாரும் இவரை மதிக்கலை. ஒரு பிளடி இந்தியன் என்ன இங்கே வந்து பிரசங்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க இப்படி உட்காந்து அப்படி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப பாடு, என்ன ஆண்டவரே என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? நான் எவ்வளோ அருமையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா பாடிக்கிட்டு இருந்தேன், என்னை ஏன் இங்கே கொண்டாந்து இப்படி வச்சுட்டு எல்லாரும் பின்னாடி திரும்பிக்கிறேன்னாரு. அவர் சொன்னார், நோக்கம் இல்லாமல் உன்னை கொண்டுட்டு வரல அப்படின்ட்டார். சரி காத்திருந்தார். ஒரு நாள் ஒரு குடும்பத்தை வீட்டுக்கு சந்திக்க போனார். அப்படி போகும்போது அந்த குடும்பத்தில் கேட்டார், எங்களுக்கு 3 பிள்ளை, ஆமாம் 2 பிள்ளை இங்கே இருக்கு, இன்னொன்று அவளை ஆஸ்பத்திரியிலே வச்சுருக்கோம். ஏன்? பிறந்ததுலேருந்தே அவளுக்கு என்ன இல்லை, பேக் போன், அதாவது விலா எலும்பு இல்லை. ஆகையினால ஹாஸ்பிட்டலில் வச்சு பெல்ட்டுனால போட்டு அவளை பாதுகாத்து வர்றோம். 17 வயசாச்சு. இவர் சொன்னார், அவளை பார்க்கலாமான்னார். சரின்னாங்க. போய் பார்த்தா அவளை பெல்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் தூக்கி உட்காரப்பாங்க, நிற்க வைப்பாங்க, திருப்பி படுக்க வச்சுருவாங்க. இவர் பார்த்தாரு, ஜெபிக்கலாமான்னாரு. சரி நாங்கள் உடனே அவருக்கு கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி அவளுக்காக ஜெபித்தார். ஜெபித்து முடித்த பிறகு அந்த பெண் சொன்னா, மம்மி ப்ளீஸ் வெக்கேட் த பெல்ட், ஐ ஃபீல் அன்ஈஸி. எனக்கு கொஞ்சம் அப்படி சிரமமாக இருக்குது, இதை வெக்கேட் பண்ணுங்க. நோ 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 நோ, இது முடியவே முடியாது. எழுந்துட்டா அப்படி கொலன்னு. இப்போ இன்னைக்கு ரப்பர் அப்படி நேரம் நிற்குமா? ஸ்டாண்டர்டாக வைக்கலைன்னா அப்படி குழங்கன்னு கீழே விழுந்துற மாதிரி விழுந்துருவேன். வெறும் சதை தான். நாங்கள் அவள் திருப்பி பிடிவாதம் பண்ணி டாக்டர்கிட்டலாம் சொல்லி எடுக்க வச்சா பார்த்தா அவள் ஸ்டாண்டப்பை எந்திரிச்சு நின்னா, உட்கார்ந்தா, நடந்தா, அந்த சதையாக இருந்தது எலும்பாய் மாறியது, அவளை உருவாக்கியது. அன்னோட அந்த போதருக்கு எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணினா கரெக்டா. எனக்கு கண்பானுள்ளே
அந்த ஆவியானவர் நமக்குள் வரணும். நாம் அடிக்கடி பாடுறோம், வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டி நாபியானவே என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சித்தம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர்தான். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எலும்பு வாழ வயதின் பாவத்தால் இருக்கா, பரிசுத்தத்தால் இருக்கா, வார்த்தை சொல்லாததுனால இழைத்து போயிருக்கா? இந்த எலும்புகள் உருவாக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் காமிக்கிறார், உலர்ந்து விடாய்த்து குவியல் குவியலாய் திரளாய் கிடக்கிறது, சுற்றி நடக்கப்பட்டு கேட்கிறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ஏன்னா அவர்ல உருவாக்குனவரு அன்னைக்கு ஒரு எலும்பை எடுத்து அதை பெண்ணாக உருவாக்கி ஆசீர்வதித்தவர் அவர் தானே. அதுதான் சொன்னா, தேவரீர் நீர் அறிவீர். அப்படின்னா நான் சொல்றத சொல்லு. என்ன சொல்லு? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உயிரோடு இருக்க நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு எங்க பிரசங்கிக்கப்படல? 24 மணி நேரமும் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒருத்தரை கொண்டு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் இன்னைக்கு நாம என்ன மாற்றம் வந்திருக்கு? என்ன மாற்றமா நமக்குள்ள வந்துருச்சா? ஏன்னா நாம விரும்புறது மட்டும்தான் அப்படி இருக்கு. அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தா? நம்மையும் தன்னை போல மாற்றுவதற்கு. ஏன்னா நம்ம பாரு, என்னையும் தன்னை போல மாற்றிடும் நேசத்தை உள்ளம் கனிந்து நான் பாரிக்க தேவனே உங்காவில் நேசனே ஐயா, அந்த சத்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இவர் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரை நீர் அறிவீர். அப்ப நீ நான் சொன்னதை மட்டும் சொல்லு. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு இரைச்சல் உண்டானது.
ஏன்னா அந்த எலும்புகள் உருவாக்கப்பட வேண்டும். மண்ணோட மண்ணா மக்கி போகக்கூடாது. உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்ன உடனே ஒரு அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பு எங்க கிடந்துச்சு? தன் எலும்போடு சேர்ந்தது. எப்ப ட்ரம்பட் அடிக்குதோ அப்போ ஓ எலும்பு ஏன் எலும்பு உருவாக்கி மனவாட்டியா அங்க போய் நிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த சதை மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு மண்ணா போயிடும். இன்னொரு பெண்ணுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வருதுன்னா அது உருவாக்கப்பட்டது. தேவன் உருவாக்கின அந்த எலும்புக்குள்ள இருந்து இன்னொரு எலும்பு இப்படி எல்லாம் மனவாட்டியா போய் சேரணும். எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்றாரு உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு இறைச்சல் உண்டாச்சு. ஒவ்வொரு எலும்பு தன் எலும்போடு போய் சேர்ந்தது. கரெக்டாக குடும்பமாச்சு. கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி கரெக்டாக அந்தந்த எலும்போட சூட்டாச்சு. கையெலும்பு கையால, கால் எலும்பு காலோட. அது மட்டும் இல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் ஆவி இல்லாதிருந்தது. ஏன்னா அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனாலதான் நாம பாடுறோம், ஆவியை அருளும் சாமி எனக்கு உயிர் கொடுத்து வானத்தில் அரசே. ஆவியை அருளும் சாமி. ஆவி கன்னி என்னும் சேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். ஆவிக்கு ஆவி கன்னி என்னும் சேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ விசுவாசம் சிறிதெனுமில்லை. ஆவியை அருளும் சாமி எனக்கு உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் சாமி. தேடி வரும் காதங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்வதம் அல்லவோ. நன்கண்ணி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்வதம் அல்லவோ. கன்னி முகம் காணாமல் பெயர் அல்லவோ, முழு நெஞ்சம் நிலை பெற்ற உபநலம் அல்லவோ. ஆவியை 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 அருளும் சாமி எனக்கு உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் சாமி. அல்லேலூயா. ஆவி இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? அதனால்தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவி இல்ல இருந்துச்சு. உடனே இவர் சொன்னாரு, எல்லாம் வந்துருச்சா? ஆமா, ஆவி இல்ல. அப்ப ஆவியை நோக்கி பேசியா? என்ன பேசணும்? ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல ஊது. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு,
வெண்ணிலா வை போல என் மேல் அந்தம் வந்துடு. பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு. வெண்போலா வை போல என் மேல் அந்தம் வந்துடு. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு. வெண்போலா வை போல என் மேல் அந்தம் வந்துடு. சொல்லுங்க. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு. வெண்போலா வை போல என் மேல் அந்தம் வந்துடு. ஹல்லேலூயா. காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைக்கும்படி ஊது. ஏன்னா ஆவியின் வழி என்னது? நிக்கதேமுக்கு சொல்றாரு, ஐயா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஆவியினால் பிறப்பது எப்படி? அவன் கேட்கிறான். ஜலத்தினால சரி, ஆவியினால ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறந்த பின்ன பிரவேசிக்க கூடுமோ? அவருக்கு சொல்றாரு அழகா, நிக்கதேமுக்கு சொல்றாரு, நீ போதகனாய் இருந்தும் இது உனக்கு என்ன செய்யல, தெரியாம போயிருச்சே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை என்ன செய்ய மாட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆமாப்பா நான் பெரிய ஆளுன்னு சொன்னாரா? இல்ல. இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நீ மறுபடி பிறக்கணும், மறுரூபமாகணும் இல்லையா? நீ உருவாக்கப்பட வேண்டிய மணவாட்டி. அவன் சொல்றாரு, காற்று வீசுதப்பா, அது என்ன செய்யற? உடம்புல படுது. ஆகா என்ன குளிர்ச்சி. ஆனா அது உருவம் தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சு, எங்க போகுது தெரியுமா? தெரியாதுங்க. அதுதான் காற்று திசை நான்கிலும் இருந்து நீ வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றான். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் மணவாளனுக்காக என்னகா பாடுறோம்ல, என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ. என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே ஐயா, ஏக்கமே என் எண்ணமே ஐயா, இல்லம் நோக்கி தொடருவேன். ஆராதிப்பேனா ஆயுளாடலா, ஆராதிப்பேனா அருவிலே தாயின் கருவிலே ஒரு நாள் முதலாய் கதி போல காத்து வந்தீரே. என்னதமும் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்திரு கிருபையா, காத்திரு தயவில்லா, ரட்சித்திரு கிருபையா,
காத்திரு தயவினா மீட்டிரு ரத்தத்தா தூக்கினிரு இரக்கத்தா ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயவினா ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயவினா மீட்டிரு ரத்தத்தா தூக்கினிரு இரக்கத்தா அன்பே தெய்வீக அன்பே அன்பே இயேசுவின் அன்பே ஐயா என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாடலாம் ஆராதிப்பேனா. பிரசங்கி சொல்லுகிறான், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல தேவனுடைய செயல்களையும் அறிய மாட்டாய். இந்த எலும்பு தேவன் மனுஷன்ல இருந்து எடுத்து உருவாக்கின ஒரு அனுபவம் உள்ளது, உருவாக்கும் தன்மை உள்ளது. நீயும் நானும் இந்த மாம்ச சரீரத்தில் மரிக்கலாம், ஆனா அந்த எலும்புக்குள்ள என்ன இருக்கு? வாலிபத்தின் பாவத்தோட படுத்துக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாம தாங்க கூடாம இழைத்து போய் இழைப்பாரி கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய எலும்பிலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போகிற அளவிற்கு நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிறோமா? அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எலும்புகளை உனக்கும் தேவன் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு எலும்பு அவசியமோ அதை போல உபதேசம் மிக மிக அவசியம். ஒரு நாள் அதை முறிக்கவோ காம்ப்ரமைஸ் பண்ணவோ விட்டு கொடுக்கவோ கூடாது. ஏன்னா நம்ம மனவாட்டி நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அது எப்படிப்பட்ட இடம்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:19 12 அஸ்திவாரங்கள், 12 முத்துக்கள் நிறைந்த ஒவ்வொரு வாசலும் 12 முத்துக்கள். அங்கே சூரிய சந்திரன் இல்லை ஐயா, அங்கே கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய ஆசை அதுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடி ஜெபிக்க போறோம். இல்பையேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இல்பையேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா பெரியாலே காக்கப்பட்டு கலைத்திரை அட்ட பரிசுத்தரோடு, கலைத்திரை அட்ட பரிசுத்தரோடு ஏழையா பொன்மீதியில் புலாவிடுவே, ஏழையா பொன்மீதியில் புலாவிடுவே. என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்
கட்டிடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா மொத்தம் செய்வேன். இப்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு காரியத்தை மறக்காதீங்க, நான் பேசலை, என்னை கொண்டு பேச வைக்கிற ஆவியானுடைய வார்த்தை இல்லாட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் பக்கத்தில் நின்னா கூட கருப்பா சேப்பா தெரியாது, நீங்கள் உடுத்தி இருக்கிற ஆடை என்ன தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்தப்படி அவரை நோக்கி பார்த்து இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினம் வரணும். ஒவ்வொரு நாள் வர்றதுக்கு ரெக்கார்டிங் சார்ஜை சேர்த்து 5000 செலவு பண்ணணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபையை வந்து பாருங்க, பார்வையற்ற மக்களை ஆராதனை கூட்டிகிட்டு வர கூட ஒரு வாடகை மேன் வாரம் எல்லாரும் நிறைய ஆத்மா வரட்டுமாங்க, நான் கொஞ்சம் வரட்டுமே. ஏன் தெரியுமா? வாடகை கொடுக்குறதுக்கு நான் எங்கே போவேன் பணத்துக்கு? மாதம் 16000 ரூபா வாடகை மட்டும் கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு பார்த்துங்க. நீங்களும் இதற்காக ஜெபிங்க. எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய ஐயா ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம். ஒருத்தர் மனத்தில் கர்த்தர் பேசணும், ஒரு வேனை கொண்டாந்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பார்வையற்ற மக்கள் நான் கடந்து போகலாம், ஆனால் அந்த ஊழியம் நிற்கும். அதுக்கு என்னாலும் பிரயோஜனப்படணும். திருநெல்வேலியில் பார்வையற்ற மக்கள் தங்கி இருக்கிறதுல ஆண்களும் உண்டு, வயதான பெண்களும் உண்டு. இவர்களுக்கு ஒரு அறை இல்லாமல் ஆலயத்தில் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அறை கட்டுவதற்கு கர்த்தர் எழுப்பித்தர ஜெபிங்க. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. வருஷத்துக்கு 1-2 பிள்ளைகளை தான் பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளை நான் ரொம்ப படிக்க வைக்க முடியாது. இந்த கல்வியின் தேவைகளுக்காக உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஆலயத்தில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்பீங்க, பிரதர் நாங்கள் வர முடியாதாலும் எங்களுக்கு ஆசை உண்டு ஏதாவது செய்யணும்னு. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நானும் உங்களுக்காக எப்போதும் போல ஜெபிப்பேன். ஒருவேளை ஐயா நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ரசீது வைப்பதற்கு, வரி விலக்கு கொடுப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, தாராளமாக உங்களுக்கு வழி சொல்கிறேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே நாங்கள் மணவாட்டியாய் உருவாக்கப்பட வேண்டும் சுவாமி. எலும்புகள் ஏதோ இந்த மண்ணான உடம்பு மக்கி போன எலும்புன்னு சொல்லி அறியாமல் நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. இந்த எலும்பு ஒரு நாள் உயிர் பெறும். அதற்குள் அடங்கி இருக்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தையினால் இழைத்திருக்கிறதா? அல்லது ஒருவேளை ஐயா இந்த எலும்பு மணவாட்டியாக ஒப்புவிக்கப்பட வேண்டியது. அன்றைக்கு யோசேப்பின் எலும்புகளை மோசே மட்டுமல்ல யோசுவா கொண்டு வந்து எங்கு சேர வேண்டுமோ அங்கே மணவாளனிடத்தில் சேர்த்ததைப் போல நாங்களும் ஒரு நாள் மணவாட்டியாக இடத்தில் வருவதற்கு என்னை எங்களை தகுதிப்படுத்துங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறேன். மனம் விட்டு சொல்ல முடியாத கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16:7 நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள் விலகட்டும்.
வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.